கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார் வணக்கம். வணக்கம். குடிக்க நல்ல தண்ணீர் தருவேன். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல் காலையில இருந்து ஒரே கதறல் சத்தம். அது என் நம்பி வருவார்ல, இது மாதிரி மீட்டிக்கிறது. தேர்தல் அறிக்கை என்பது நாங்கள் உட்கார்ந்த இடத்துல வெளியிடுற அறிக்கை கிடையாது. அதிமுக திமுகவுடைய கடந்த கால தேர்தல் அறிக்கையும் ஆட்சியினுடைய சாதனையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் *2 √2 இதெல்லாம் போட்டு தான் வெளியிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் உங்க அண்ணன் கேட்கக்கூடாது, எங்க அண்ணன் கேட்கணும். கொள்ளடிங்க வராரு அவர் பேரு வானம் புகழ் இதெல்லாம் பால்தானே வராரு அவரு. அறுக்க தெரியாதவன்ட்டு 64 கற்கருவான்னு சொல்லுவான். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், இந்த எலெக்ஷன்ல நீங்க நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களா, சீட் இருக்கா இல்லையா? ஆல்ரெடி 22 தடவையோ 23 தடவையோ சொல்லியிருந்தீங்க, கவுண்ட் சரியா தெரியல. இப்போ கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, நான் பல தூரம் சொல்லிவிட்டேன். இதோட இது 24வது முறையாக நான் நிற்க போவதில்லை என்று சொல்லிவிட்டேன். யாரும் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டேன். நான் கடிதம் கொடுத்திருந்தீங்க, அது தட் இஸ் கட்சி ரீதியா நான் உங்களுக்கு கொடுத்தது. அவங்க என்ன கேட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க பண்ணுவாங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அதிமுகவோட கூட்டணி கட்சி தலைமை பாஜக தான். கூட்டணி கட்சிக்காரங்களே பாஜக சின்னத்துல தான் போட்டி போட போறாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி வெறும் அறிவிப்பாளர் வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு திமுகவை பத்தி பேச எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் பேசியிருக்கார். இந்திய கூட்டணியின் தலைவராக, தமிழக தலைவராக சொல்லப்படுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப தன்னுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்கு, தனக்கு இருக்கிற சிக்கல்களை மறைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தேவைப்பட்டு விமர்சனம் செய்து வருகிறார். ஒரு காலத்தில் வட இந்திய தலைவர்கள் அதிமுக தலைவரை பார்ப்பதற்கு அவர் வீட்டு வாசற்படியில் வந்து நிற்கின்ற சூழலை மாற்றி இன்றைக்கு ஒவ்வொரு முடிவை எடுப்பதற்கும் டெல்லிக்கு பறந்து போய் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி தலைவர்களையும் தேவையற்ற விமர்சனம் செய்து வருகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடை அவரே உணர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் டெல்லி சென்று வந்த பிறகு ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பதை அறிவிக்கின்ற சூழலில்தான் அவர் இருந்தார். அவர் டெல்லிக்கு போவது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற அமமுக, பாமக தலைவர்களும் டெல்லிக்கு போய் வந்துதான் தங்கள் பிரச்சனை தீர்ந்தது என்பதை வெளிப்படையாக சொன்னார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு எதுவும் என்றால் பாஜக தான் பொறுப்பு என்கின்ற அளவிற்கு வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார். இப்படி எல்லா விதத்திலும் அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். எனவே இவர் இந்த நல்லுறவோடு இருக்கின்ற இந்த கூட்டணியை அவர் விமர்சனம் செய்கிறார். அவருடைய கூட்டணியில் பாஜகவிற்கு கடந்த முறையை விட அதிக இடங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் இன்னும் கூடுதல் இடங்களில் பல கட்சிகள் போட்டியிடுகின்ற நிலை வந்திருக்கிறது. பாஜகவுடைய 27 இடங்கள், தமாகவுடைய 5 இடங்கள் இல்லாமல் இன்னும் அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நிலை வருகின்ற பொழுது, இந்த தமிழகத்திலே நோட்டாவுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த தாமரைக்கு இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை பீகாரிலே, மகாராஷ்டிராவிலே சிவசேனா, சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல கோவாவிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். தாவாக வேல்முருகன் சொல்றத 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். அவர் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு இப்ப அவதூற பரப்புறாரு. இது தவறான செயல்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார், அறிவாலயத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை 1 மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக்கொள்ளலாம்.
அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. திமுகவுடைய அறிக்கையை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்கொயர் 2 அறிவிக்கிறது தான் அதிமுக தேர்தல் அறிக்கை அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் பேசியிருக்காரு. தேர்தல் அறிக்கை என்பது நாங்கள் உட்கார்ந்த இடத்துல வெளியிடுற அறிக்கை கிடையாது. அதிமுக திமுகவுடைய கடந்த கால தேர்தல் அறிக்கையும் ஆட்சியினுடைய சாதனையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் *2 ஸ்கொயர் 2 இதெல்லாம் போட்டு தான் வெளியிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எல்லா பொதுமக்களிடத்தில் கூட கருத்துக்களை கேட்டு வந்து அவற்றை தொகுத்து முதலமைச்சரிடத்தில் வழங்கி தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறோம். அவங்க தேர்தல் அறிக்கைக்கும் எங்கள் தேர்தல் அறிக்கை வெளியே வரும்போதும் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சிரத்தையோடு மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி மக்களுடைய பிரதிநிதிகள் பொது அமைப்புகளுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி ஒரு தேர்தல் அறிக்கையாக வரப்போகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதேபோல நாங்கள் இந்த கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை முடித்து இடத்தை அறிவிக்கப் போகிறோம், வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கப் போகிறோம் என்கின்ற காரணத்தினால்தான் நேற்று உடனடியாக அது 23 பேர் பட்டியலை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பரப்புரையில ஈடுபட்டிருக்காரு. அப்போ இலவசங்கள் நான் தர மாட்டேன், அதுக்கு பதிலாக என்னென்னலாம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லும் போது இடையில லைட்டா டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஏமாத்துறதுக்கு அண்டா தருவேன், மிக்சி தருவேன், ஃப்ரிட்ஜ் தருவேன், குண்டா தருவேன், அரிசி தருவேன், பருப்பு தருவேன். நான் உங்க மகன் ஒன்னும் தர மாட்டேன். என்ன தருவேன்? படிக்க படிப்பு தருவேன், பார்க்க வேலை தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், குடிக்க நல்ல தண்ணீர் தருவேன், பார்க்க வேலை தருவேன், வேலைக்கு சம்பளம் தருவேன். அதை வச்சு வாழ்கிற தன்மானமிக்க பெருமை மிக்க வாழ்வு தருவேன். வேற எதையும் நீ என்ற எதிர்பார்க்காத. நாங்க தனிச்சு நிக்கிறதால ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனா தனிச்சு நிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் தெரியுமா அப்படின்னு பேசியிருக்காரு. 1 விழுக்காடு 2 விழுக்காடு அரை விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிறவர்கள் எல்லாம் கூட்டணியில் பேரம் பேசி சீட்டும் நோட்டும் வாங்கி கொண்டு போகும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு தனித்த ஒரு கட்சி, இது எங்கள் வாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதியை பெற்ற கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக இது எங்க கட்சியின் வாக்கு என்று சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக இது எங்க கட்சியின் ஓட்டு என்று சொல்ல முடியுமா? முடியாது. இப்படி தனித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை எத்தனை கட்சிகள் பேரம் பேசி எத்தனை ஆயிரம் கோடி பேரம் பேசி எவ்வளவு பதவி ஆசையை காட்டியிருப்பார்கள். ஏன் நாங்கள் செல்லவில்லை? நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் இல்லை, எம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நாங்கள் எம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, எம் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள். நாங்கள் பணத்துக்காக வந்தவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்தவர்கள். அதனால்தான் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். மாற்றம் என்ற சொல் என்பது வெறும் சொல்லல்ல, அது செயல் என்ற புரிதலோடு இந்த களத்திலே நிற்கிறோம். விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை அண்ணன் கிட்ட கேட்காதீங்க, தம்பி கிட்டே கேளுங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அது என் தம்பி வருவார்ல, இது மாதிரி நீட்டி கேளுங்க. அவருக்கு பதிலா அண்ணன் பேசினா நல்லா இருக்காது. தம்பிக்கு தம்பி தான். இலவசம்ங்கிறது எப்படி பார்த்தாலும் அது திட்டம் இல்ல, அது ஏமாற்று, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஒரே கேள்விதான், என் தம்பியா இருந்தாலும் ஐயா ஸ்டாலினா இருந்தாலும் ஐயா எடப்பாடியா இருந்தாலும் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? பதில் சொல்லுங்க, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அடுத்து உங்க அண்ணன் கிட்ட கேட்க கூடாது, எங்க அண்ணன் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது திருமாவளவன் அவர்கள் கிட்ட கேட்க சொல்லியிருக்காரு. இத நீங்க உங்க அண்ணன் கேட்க கூடாது, எங்க அண்ணன் போய் கேட்கணும். யாரு? எங்க அண்ணன் திருமாட்ட போய் கேட்கணும். திமுக அரசு சென்னைக்கு எந்த வளர்ச்சி பணிகளும் செய்யல அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாராமா. அதனால வெகுண்டெழுந்த அமைச்சர் சேகர்பாபு ஒரு குட்டி பழமொழியை சொல்லிட்டு சென்னைக்கு, அதுவும் வட சென்னைக்கு மட்டுமே என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பெரிய பட்டியலா போட்டிருக்காரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக சென்னையிலே வளர்ச்சி திட்ட பணிகள் ஏதும் பெரிதாக நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டார். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல் எங்களுடைய ஆட்சி காலத்தில்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் ஓட்டம், தடையில்லா மின்சாரம், பக்தவச்சலம் காலத்திலே கட்டப்பட்ட பள்ளி, மாதாவரத்திலே இருந்த பள்ளியை கூட இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு அளவிற்கு தரமுயர்த்தி கட்டியிருக்கின்ற சூழல், அதேபோல் அரசு மருத்துவமனைகள், அதேபோல் அரசு
தடையில்லா மின்சாரத்திற்காக புதிதாக 33/11 கிலோவாட் கொண்ட துணை மின் நிலையங்கள், 130/11 கொண்ட துணை மின் நிலையங்கள் என்று எண்ணிலடங்கா திட்டங்களை சென்னைக்கு கொண்டு வந்து வட சென்னையை இன்றைக்கு வாடாத சென்னையாக மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். அதற்கு ஒரு சாட்சி வேண்டுமென்றால் நம்முடைய வாட்டர் பேசின் ரோடு என்று சொல்லப்படுகின்ற தண்ணீர் தொட்டி தெருவிற்கு சென்று பாருங்கள். ஒரே இடத்தில் 700 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 140 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பாக்ஸிங் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், விளையாட்டு மைதானம், ஃபுட்பால் கிரவுண்டு கொண்ட ஒரு அமைப்பு. அதே அமைப்பில் அதை ஒட்டி முதல்வர் பெயரிலே திருமண மண்டபங்கள் 10 லட்சம் 15 லட்சம் என்று சிறப்பான முறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் தென்சென்னையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த மக்களுக்கு உதவிகரமாக வட சென்னையிலேயே 70,000 ரூபாய் செலவில் வாடகை என்று நிர்ணயிக்கப்பட்டு திருமண மண்டபம். அதே இடத்தில் இலவசமாக மக்களுக்கு டயாலிசிஸ் சென்டர், அதே இடத்தில் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சியினுடைய அரசு அச்சகம், இப்படி 6 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரே இடத்தில் இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து வட சென்னையுடைய வளர்ச்சியை முத்திரை கொடுத்தவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நகம் முளைச்ச காலத்திலிருந்தே எங்க தலைவர் அரசியல் இருக்கார். அதனால எல்லாருக்கும் அவருடைய மனசுல இடம் இருக்கு. அரசியல் வியூகம் எப்படி பண்ணணும், எல்லா வெற்றி வியூகங்களையும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும் அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருக்கிற தனியரசுக்கு சீட் இல்ல, அதனால அவர் அதிருப்தியில் இருக்காராமே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு இப்படி பதில் சொல்லியிருக்காரு. தனியரசு பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை யாரு தனியரசு கொங்கை இளைஞர் அவர் என்ன சொன்னாங்கன்னா, சரி எனக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க பேச்சுவார்த்தை சொன்னாங்க. ஆனால் திடீர்னு என்ன காரணம்னு தெரியல, சீட்டு ஒதுக்கலான்னு அதிருப்தியில் சொன்னாங்க. இப்போ உயர்மன கூட்டம் நடந்துட்டு இருக்கு, கூட்டணியில் இருக்கிறதா இல்லையான்னு சொல்றான்னு இருக்காரு. ஏன்னா அவர் அதிமுக கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தவர் அவராகட்டும், கருணாஸ் ஆகட்டும். நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அனைவருக்கும் அவருடைய இதயத்திலே இடம் இருக்கின்றது. ஆனால் எண்ணிக்கை என்பது 234 தான். அதை அனுசரித்து தேர்தல் வியூகங்களில் எங்கெங்கு எப்படி சாட்டையை சோற்றினால் வெற்றி நம் பக்கம் திரும்புமோ அதை முடிவெடுக்கின்ற அரசியல் ஞானியாக எங்களுடைய முதல்வர் இருக்கின்றார். கால் நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியலில் பயணிப்பவர் அவர். அரசியல் என்று தொடங்கிய 14 வயதிலிருந்து இதுபோல தேர்தல் கூட்டணியில் கலைஞரிடம் பயிற்சியை பெற்றவர். ஆகவே அனைவரையும் அரவணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவார். திமுகவா அதிமுக பேசினதுக்கு அதிமுக பத்தி திமுக அமைச்சர்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு நாளைக்கே பயந்துட்டாங்க அப்படின்னு அதிமுக எம்பி இன்பதுரை பேசியிருக்காரு. ஆமா, நான் கூட பார்த்தேன். காலையில இருந்து ஒரே கதறல் சத்தம். நேற்று ஒரு நாள் தான் எங்க தலைவர் எடப்பாடியார் பேச ஆரம்பிச்சார். இந்த ஒரு நாளுக்கு இவ்வளவு பெரிய கதறல் சத்தம். 3 அமைச்சர்கள் தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வேகத்தை நீங்க தமிழ்நாடுடைய வளர்ச்சி பணியில இந்த அமைச்சர்கள் 3 பேரும் செஞ்சிருந்தா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்குமே. சேகர் பாபு சொல்றாரு, சென்னைக்கு நாங்க என்ன செய்யலான்னு கேட்டிருக்கோம். ஆமா, நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. ஆம்ஸ்டாங் படுகொலை, விக்னேஷ் மரணம், அதாவது லாக்அப்ல விக்னேஷ்னு ஒருத்தரை போலீசார் அடித்து கொண்டு விட்டார்கள். ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பொய்யா அவர் வலிப்பு நோயால இறந்தாருன்னு சொன்னாரு. அப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே 13 இடங்கள்ல காயம் என்று அந்த இன்னும் அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. இது மாதிரி அடுக்கடுக்கா சொல்லலாம். அவர் பாலம் கட்டியிருக்கோம், அப்படி கட்டியிருக்கோம், இதை கட்டியிருக்கோம்லாம் சொல்றாரு. ஆனா சென்னை நகரம் மிதந்துச்சா? அந்த 40,000 கோடி பேக்கேஜ் என்ன ஆச்சு? தென்னகத்தின் வெனிஸ் நகரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணியில மிதக்கும். அது நகரத்தோட அமைப்பே அப்படிதான். அந்த மாதிரி மிதக்கிற மாதிரி செஞ்சிருந்தீங்களே, இதுதான் உங்களுடைய சாதனையா? அப்ப ஒரு நாள் சொன்னதற்கு, ஒரு நாள் எங்க தலைவர் பேசினதற்கு இத்தனை கதறல்கள், இத்தனை புலம்பல்கள், இத்தனை அலம்பல்கள், அழிச்சாட்டியங்கள்னா இன்னும் அவர் 2 நாள்கள்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் பண்ண போனா அந்த அமைச்சர்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. அதிமுக கூட்டணியில ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த பக்கம் நிறைய கட்சிகள் இருக்கு. கூட்டணியில இப்படி இருக்க வெற்றி வாய்ப்பு எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வாக்கே இல்லாத கட்சியை கூட்டணியில சேர்த்து வச்சிருக்காங்க அந்த பக்கம் இருக்கவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன். அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்க தெரியாதவன்ட்டு 64 கற்கருவான்னு சொல்லுவாங்க. நான் அதை கொஞ்சம் நாகரிகமா சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி வாக்கே இல்லாத கட்சிகளை
அவர் இன்னைக்கு கூட்டணி என்று சேர்த்து வைத்திருக்கிறார். எங்கள் கூட்டணி அப்படிப்பட்டது அல்ல. எங்கள் கூட்டணி மகத்தான வாக்குகளை பெற்றிருக்கிற கட்சிகளை இணைத்திருக்கிற ஒரு சிறப்பான வரவேற்புக்குரிய மக்களுடைய வரவேற்புக்குரிய கட்சிகள் இணைந்திருக்கிற கூட்டணி. பிறந்த குழந்தைக்கு தமிழ்நாடு அரசு சார்பா கொடுக்க வேண்டிய கிட்ட குழந்தை பிறந்து 1 வருஷம் கழிச்சு தான் கைக்கு வந்துருச்சாமா. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? திமுக தான் காரணம் அப்படின்னு வந்தவாசி பகுதியில் வில்லேஜில் கோவில் வாசல்ல ரவுண்டா உட்காந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க தாவைக்காவினர். ஒரு 10 ஆம்பளை இருந்தாங்கன்னா 150 மகளிர் வந்து வராங்க. அப்போ யார் பிறந்த குழந்தை கூட கடனாளியாக இருந்த யாரு? திமுக அரசு. அந்த முழிக்க அந்த திமுக அரசு என்ன பண்ணோம்? முற்றிலும் ஒழிக்கணும். என் பையனுக்கு 1 வயசு ஆகுது. அப்புறம் தான் பேபி கிட்ட தான் பார்த்தா எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அது சோப்பு யூஸ் பண்ண முடியல, டானிக் யூஸ் பண்ண முடியல, எதுவுமே யூஸ் பண்ண முடியல. அப்போ எல்லாம் பொய்யான ஒரு பணம் இருக்கும். புரிஞ்சுது இல்லையா? அவர் பார்க்காத பணமா, அவர் பார்க்காத புகழா, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு. அதனால நம்ம ஓட்டு யாருக்கு போடணும்? இந்த கட்சிக்கு தான் போடணும் அப்படின்னு வாக்கு சேகரிச்சிருக்காங்க. கொள்ளாடின்னு இருந்துச்சுன்னா அதுலேயே எனக்கு 500 கோடி 1000 கோடி வருது. அதிலே அவருக்கு வேலை செய்யலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கொள்ளாடிமா வராரு. அவர் பேர் பணம் புகழ் இதெல்லாம் பாதுகாப்பு வராரு. இதெல்லாம் கிடைக்காம வராரு. மறந்துடாதீங்க, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு போகும்போது தேர்தல் பறக்கும் படையினர் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாம் ஓகே, விதிப்படி கார்ல இருக்கக்கூடிய கொடி, ஸ்டிக்கர், அதே மாதிரி தலைவருடைய போட்டோ மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பியிருக்காங்க. கொடி போல பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா வந்து போட்டு இது வந்து மாவட்டத்தில் வந்தது வந்து போகிறது மட்டும் வண்டி வெயிட்டிங் கொஞ்சம் தண்ணி வாங்கலாம். எலெக்ஷன் வேட்பாளர் அறிவிச்சு இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.